வேதத்திலையும் சரி, இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையிலையும் சரி, நாம மிகப்பெரிய அற்புதம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, மரித்த நபர் உயிரோடு எழும்புறது. வேதத்துல பார்த்து நம்ம வாசிக்கும் போது ஆச்சரியப்படுறோம். இல்லை எங்கேயோ கேள்விப்பட்டு ஒருவேளை அப்படி நடந்திருந்ததுன்னா, நம்ம மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம், மரித்த நபர் உயிரோடு எழுந்துட்டார். இதை விட பெரிய அற்புதம் இல்லை அப்படின்றது நம்முடைய கருத்து. நியாயமா, உண்மையாகவே மிகப்பெரிய அற்புதம் ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, நம்முடைய எண்ணங்கள் அப்படியாக இருக்கட்டும். இன்னைக்கு நடைமுறையில நம்ம கண்களால பார்க்கக்கூடிய அற்புதம், நாம இன்னும் அநேகர் நம்மில் விளங்கி கொள்ளாத, இல்லை இன்னும் புரிந்து கொள்ளாத ஒரு மிகப்பெரிய அற்புதம் நம்முடைய அன்றாட வாழ்வில் நடக்குது. அது என்ன தெரியுங்களா? ஒரு தேவ மனிதன் இப்படியா சொல்றாரு, ஓடி போச்சோன்றவர், ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன். அவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் உங்களை காலையில எழுப்பி விடுறது அவருடைய கிருபை தான். இல்லைன்னா அவருடைய நியாய தீர்ப்பு நேற்றே உங்களை கொண்டிருக்கும்னு சொல்றாரு. எஸ், நாம காலையில எழுந்திருக்கிறது நம்முடைய நீதியினால அல்ல, தேவனுடைய இரக்கம். இதை நம்ம என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருப்போமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் நம்ம என்னென்ன யோசிக்கிறோம்? நான் அதை செஞ்சிருவேன், நான் இதை செஞ்சிருவேன், நான் இன்னும் கொஞ்சம் காலம் இதெல்லாம் செஞ்சு நான் அவ்வளோ உயரத்துக்கு வந்துடுவேன், நான் அப்படி செஞ்சிருவேன். எவ்வளோ காரியங்களை நம்ம தேவனை சாராமல் பேசுகிறது உண்டு, தேவனை தள்ளி வச்சுட்டு நம்ம பேசுறது உண்டு. யோசித்து பாருங்க. காலையில் நம்ம எழுந்திருக்கிறது அவருடைய கிருபை. எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் இதை உணர்ந்திருக்கிறோம்? வேதம் சொல்லுது, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறாருன்னு சொல்லுது. அதனால தான் நம்ம சமாதானத்தோட வாழ்கிறோம். இல்லைன்னா மரணம் வந்திருக்கும், இல்லை அட்லீஸ்ட் சில நெருக்கம், கஷ்டம், வியாதி, இன்னும் நம்ம முடியாமல் போகிற எவ்வளோ காரியம் நமக்கு நடக்கலாம். ஆனால் அவருடைய கிருபை, ஒரு வார்த்தை இப்போ நம்ம சொன்னது, அது என்ன சொன்னதுன்னு நான் அவங்களோட பகிர்ந்து கொண்டேன். அவருடைய இரக்கம், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்கிறதில்ல. அதனால தான் நம்ம சிரிச்சுட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நாம் நிற்கிறதும் நிர்மூலம் ஆகாது இருக்கிறதும் அவருடைய சுத்த கிருபை. இதை நம்ம யோசித்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு நாளையும் அவருக்கு ஒப்பு கொடுப்பது நமக்கு கடினமாக இருக்காது. ஒவ்வொரு நாளும் சிலுவை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது நமக்கு கடினமாக இருக்காது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய நீதி, நம்முடைய திறமையினால நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். சரியாக நிதானிப்போமானால் காலையில் எழுவது அவருடைய கிருபை. இதை யோசித்தோன்னா நம்ம அர்ப்பணிப்பது எளிதாக இருக்கும். நம்ம அர்ப்பணிப்போம். சிலுவையின் வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். God bless you.